கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். சத்திய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதம்னா என்ன, ஆசீர்வாதம் பற்றி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கு நாமும் இந்த ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னன்றதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 49:25, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆசீர்வாதம் தம்முடைய தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று. இது யாராலே இந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, ஆபிரகாமை தகப்பன். ஆபிரகாமுடைய தகப்பன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னுடைய தகப்பனாலே ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கணும்? அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போது இந்த பூமியில் ஆசீர்வாதம்னா நிறைய விதத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் எடுக்க போனால் ஏராளமான காரியங்கள் ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நாம் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் எப்படி அப்படின்றத, அந்த ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, வேதாகமத்தில் ஆதியாகமம் 27:2 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். 4 வாசிக்கும்போது, அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடைய முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஈசாக்கு முதிர் வயதான பிறகு மரணம் அடைகிற நிலைமையில் இருக்கிறார். அப்போது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, ஏசா யாக்கோபு ஏசாவை அழைக்கிறார். ஏசாவை அழைத்து என்ன சொல்ல, மரணம் அடைய முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஈசாக்குக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் மரணம் அடையும் போது அவருக்கு உண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் நினைக்கல. அவர் பெற்ற பிள்ளைகள் சந்ததி எனக்கு பின்னாடி ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னும் போது, அப்போது உனக்கு என்னடா குறை இருக்குது? சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, வயல் இருக்குது, அவையெல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற எண்ணம் இல்லை. அம்மா இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க, தம்பி இருக்கிறான் பார்த்துக்குவான், அப்படியெல்லாம் அவர் யோசிக்கலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்னா என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கணும். யாருடைய ஆத்துமா? ஈசாக்குடைய ஆத்துமா தான் தம் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளும்போது, ஈசாக்குக்கு எத்தனையோ ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். ஆனால் ஈசாக்கு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆத்துமா ஆசீர்வதிக்கணும். யாருடைய ஆத்துமா? ஈசாக்குடைய ஆத்துமா ஏசாவை ஆசீர்வதிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அவனுடைய கையின் பிரயாசத்தை கொண்டு வர சொல்கிறார். அவனுடைய கையின் பிரயாசம் என்ன? அவனுக்கு தெரிஞ்ச வேலைலாம் வேட்டையாடுவது. காட்டில் போனான்னா அவன் வேட்டையாடி மானோ எதுவோ அவனுக்கு வேட்டையாட தான் தெரியும். அவனுடைய தொழிலை தான், அவனுடைய கையின் பிரயாசம் தான். அப்போது உன் கையின் பிரயாசத்தை பிரியமாக இருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைத்து, அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறதான உணவை ருசி உள்ள பதார்த்தமாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடைய முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா. அப்போது இதில் என்ன ரகசியம் இருக்குதுன்னா, அவரு மரணம் அடையிறதுக்கு முன்னவே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு ஒரு எண்ணம். அதுலேயும் யாக்கோபை விட ஏசா மேலே தான் ஈசாக்குக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா மூத்த மகன் அவன். எப்பவுமே ஒரு குடும்பத்தில் முதல்ல பிறக்கிற பிள்ளை தான் என்ன செய்யும்னா, அந்த குடும்பத்தில் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற முடியும். அதனால் முதல் பிறக்கிற குழந்தை மேலே தான்
தாயும் தகப்பனும் ரொம்ப அன்பு வைப்பாங்க. ஏன்னா அவங்க ஆசைக்கு, அவங்க பாசத்துக்கு, அவங்க நேசத்துக்கு உரிய பிள்ளை. எப்படின்னா, இப்போ எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தை மேலே தான் அதிகமாக அன்பு செலுத்துவாங்க. அது மாதிரி அவர் ஏசா மேலே தான் அது அன்பு வச்சு என்ன பண்ணாருன்னா, உன்னுடைய கையின் பிரயாசத்தை எனக்கு கொண்டு வா, ஏன் ஆத்மா திருப்தி ஆகி உன்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துருக்குது பாருங்களேன். அது எனக்கு பிரியமாக இருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களை சமைத்து. அப்போ யாருக்கு பிரியம்? ஈசாக்குக்கு பிரியமாக இருக்கணும். அந்த ஆகாரம் எப்படி இருக்கணும்? அவர் சாப்பிடும்போதே பா நல்லா இருக்குதுப்பா, ருசியாக இருக்குதுப்பா அப்படின்னு அவர் ஆத்துமா விரும்பணும். அவர் ஆத்துமா பூரிப்பாகணும். அவர் ஆத்துமா சந்தோஷப்படணும். அப்போ தான் என்ன பண்ணோன்னா, அந்த ஆத்துமா தான் போய் பிள்ளைய ஆசீர்வதிக்க முடியும். நம்ம சும்மா கடமைக்காக ஏதோ பெற்றுட்டோம், நம்ம சாவுற நிலைமையில் இருக்கிறோம், இது வரைக்கும் ஏதோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தது, இன்னத்துக்கு அந்த பையனை நம்ம ஆசீர்வச்சிட்டு போகலான்னு ஒரு கடமைக்காக இல்லை. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பன்மாரை இன்றைக்கு மதிக்காமல் போகிறாங்க, அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க, தாய் தகப்பன்மாரை அவர்கள் விசாரிக்காமல் போகிறாங்க. பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், எத்தனையோ சூழ்நிலையில், எத்தனையோ கஷ்டத்தில் நம்ம தாய் தகப்பன்மார் நம்மளை இன்றைக்கு காப்பாற்றிருப்பாங்க. எத்தனை கஷ்டத்தில், வறுமையில், பண கஷ்டத்தில் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க, கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றிருப்பாங்க. அந்த நிலையை நினச்சி பார்க்கணும். ஏன் தெரியுமா? அவங்க ஆத்துமா திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க ஆத்துமா திருப்தி அடையலைன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்போது அவங்க கடமைக்காக ஆசீர்வதித்தாலும் அது ஆசீர்வாதமாக மாறாது. எப்பவுமே ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை வாங்கினோன்னா, அவங்க மேலுக்கு மற்றவங்க மதிக்கணுன்றதுக்காக என் பிள்ளை நல்ல பிள்ளைப்பா, என் பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. அவங்க இருதயம், அவங்க உள்ளம், அவங்க இருதயம் என்ன பண்ணணும்? பூரிப்படையணும். அவங்க உள்ள மகிழணும், அவங்க உள்ள சந்தோஷப்படணும். அப்படி இருந்தால் தான் ஒரு பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லக்கூடிய வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய வசனம், எல்லாரும் போதிக்கக்கூடிய வசனம், எல்லாரும் கேட்ட வசனம். ஆனால் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயனா எப்படி கனம் பண்ணணும்? தாயும் தகப்பனுடைய இருதயம் பூரிப்படையக்கூடிய அளவுக்கு, மகிழ்ச்சிகரம் பொங்கக்கூடிய அளவுக்கு, சந்தோஷம் சமாதானம் அடையக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நம்ம நடக்கிற நடக்கைகள், நம்ம நடந்துக்கிற விதம், தாய் சொல்கிற வார்த்தையை தட்டாமல் நடந்துக்கிடணும், தகப்பன் சொல்கிற வார்த்தையை தட்டாமல் நடந்துக்கிடணும். அப்படி செய்யும்போது தான் அவங்க இருதயத்தில் நான் பெற்றெடுத்த பிள்ளை கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியம், என் பிள்ளை என் பேச்சை கேட்டு எனக்கு ஆசீர்வாதமாக இப்படி எனக்கு நடந்துக்கிறானே, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய அளவுக்கு, அவங்க உள்ளம் பூரிப்படையக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ரோமர் எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அதாவது யாருடைய ஆசீர்வாதம்? கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை பாருங்க, எபேசியர் 1:3வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வச்சுக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். எப்படி ஆசீர்வச்சிக்கிறாரு? இன்னமும் கடனில் தான் இருக்கிறேன், இன்னமும் சண்டையில் தான் இருக்கிறேன், இன்னமும் பிரச்சனையில் தான் இருக்கிறேன், இன்னும் பிரிவினில் தான் இருக்கிறேன், இன்னும் போராட்டத்தில் தான் இருக்கிறேன், எல்லாமே எனக்கு எதுவும் கைகூடாத நிலையில் தான் இருக்கிறேன், நான் என்னத்தான் ஆசீர்வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிறதே கர்த்தர் ஆசீர்வதித்தது தான். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்போது நமக்கு பின்னாடி இருக்கிறவங்கள எத்தனையோ பேரை நினச்சி பாருங்களேன். என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொருத்தருக்கு கை இல்லாமல் இருக்கிறாங்க, கால் இல்லாமல் நகர்ந்து போகிறாங்க, அள்ளி சாப்பிட தன் உடையை போட்டுக்க ஒரு கை இல்லாமல் நிலையில் இருக்கிறாங்க, இந்த உலகத்தை பார்க்க கண் இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க,
இப்படி பல விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அப்பா அம்மா இல்லாத இருக்கிறாங்க, வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், தங்கறதுக்கு கூட இடம் இல்லாமல், ஒரு வாடகை எடுத்து வாழ வழி இல்லாமல், பிச்சை எடுக்கிற நிலமையிலலாம் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் பின்னாடி திரும்பி பாருங்களேன். நமக்கு ஆண்டவர் ஒரு சிலருக்கு வீடை கொடுத்துருக்கிறாரு, ஒரு சிலருக்கு வாடகை இருக்கிறதுக்காவது உதவி செஞ்சுருக்கிறாரு, அதற்கு வேண்டிய பண வசதியை தந்திருக்கிறாரு. ஒரு சிலருக்கு படிக்கிறதுக்கு அப்பா அம்மா பணம் கட்டி படிக்க வைக்கிற தகுதியை கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலருக்கு கை கால் நல்லா கொடுத்து தன்னுடைய சரீரத்தை கொண்டு வேலை செய்து சம்பாதித்து சாப்பிடக்கூடிய தகுதியை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எத்தனையோ பேர் நாம் போன வருடம் பார்த்தவங்க, போன மாதம் பார்த்தவங்க இன்றைக்கு இல்லாமல் போயிருக்காங்க. ஆனால் நாமளை மாத்திரம் நல்லா கை காலை கொடுத்துருக்கிறாரு, நடக்க உதவி செய்திருக்கிறாரு, இந்த கையால் வேலை செய்ய உதவி செய்திருக்கிறாரு, இந்த கால்களை கொடுத்து நடக்க உதவி செய்கிறாரு, நல்ல ட்ரெஸ் போட உதவி செய்திருக்கிறாரு, கண்ணால் இந்த உலகத்தை பார்க்க கண்ணை கொடுத்துருக்கிறாரு, காதை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் காது இல்லாமல் இருக்கிறாங்க? நல்லா பேச வாயை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஊமையாக இருக்கிறாங்க? இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்குது. ஏன் ஈசாக்கு அந்த மாதிரி சொன்னார்? என் இருதயம், என் உள்ளம், என் ஆத்துமா, அந்த வசனம் மறுபடியும் கூட பாருங்க, மரணம் அடையும் முன்ன என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி. அவருடைய ஆத்துமா ஆசீர்வதிச்சாதான் அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போது எத்தனையோ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதுக்காக ஆண்டவரை துடிக்கும். இல்லாததுக்காக ஆண்டவர் எனக்கு சொத்து கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு திருமணத்தை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, பணம் இல்லை, கடனாக இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லி சொல்லி மனதை குழப்பிக்கிட்டு மனதை கெடுக்கிறோம். அப்போ உள்ளத்தை கெடுக்கிறோம். அப்போது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் என்னதான்? நம்ம உயிரோடு இருக்கிறதே ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்க. எத்தனையோ பேர் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி மறித்து போகிறாங்க. எத்தனையோ பேர் கால் துண்டா போகுது, எத்தனையோ பேர் கை துண்டா போகுது, எத்தனையோ பேர் இடுப்பு உடஞ்சி எழுந்து நிற்க முடியாத நிலைமை, எத்தனையோ பேர் நடுமுது எலும்பு உடையுது, எத்தனையோ பேர் சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் முறியுது. ரெண்டாவது அவங்க அந்த பழைய நிலைமைக்கு வராத நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு நன்றி சொல்ல பழகிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உயிரோடு இருக்கிறனே உமக்கு சோத்திரம். என்னை நல்லா கை காலை உழைக்க வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி. நல்லா சாப்பிட வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி. பார்க்க வச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி. இப்படி நமக்கு செய்திருக்கிற இந்த நன்மைகளை சொல்லி சொல்லி நம்ம துதிக்கணும். இதுதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை அதாவது உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணால் நம்ம வாழ்நாள் நீடிக்குன்றதை நிறைய போதகர்கள் போதிச்சிருக்கிறாங்க. அப்போது நம்ம தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. அவர்கள் தாய் தகப்பனாருடைய உள்ளம் பூரிக்கிற அளவுக்கு, கடமைக்காக கையின் கிரியைகள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அல்ல, இருதயம் அவங்களுடைய ஆத்துமா நம்மளை குறித்து மகிழணும். தாய் தகப்பனுடைய ஆத்துமா ஒரு மகனை குறித்து ஒரு மகளை குறித்து மகிழணும். இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் தாய் தந்தை பேச்சை ஓரளவுக்கு கேட்பாங்க. இந்த காலகட்டத்தில் சில பேர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னையே தாய் தகப்பன் பேச்சை கேட்கறதில்ல. தாய் தகப்பன் பேச்சு சிலது திருமணம் ஆகிற வரைக்கும் கேட்கும், சிலது திருமணம் ஆயிட்ட பிறகு கேட்காது. அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? அதுங்க பெற்றெடுத்த பிள்ளைங்களை உழுந்து உழுந்து பாதுகாக்குங்க, தேடி தேடி பாதுகாக்குங்க, கற்பனை பண்ணி பண்ணி உதவி செய்து பாதுகாக்குங்க. ஆனால் நம்மளை இதே மாதிரி நம்ம அப்பா அம்மா பாதுகாத்தாங்களே, அவங்க இன்றைக்கு பசியில் இருக்கிறாங்களே, பட்டினியாக இருக்கிறாங்களே, துணி இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்க தூர தேசத்தில் இருக்கிறாங்களே, இல்லை இன்னொரு இடத்துல இருக்கிறாங்களே, அவங்கள போய் பார்த்தோமா, அவங்கள போய் விசாரித்தோமா, அவங்கள போய் கண்டோமா, அவங்களுக்கு என்ன குறை உண்டுன்னு கேட்டோமா, அவங்க தேவைகள் என்னன்னு கேட்டோமா. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மடங்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோன்னா அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை மாதிரி தான் தாய் தகப்பனும் ஒரு பிள்ளைங்க. அவங்க பிள்ளைகளாக இருக்கும் போது அவங்க தாய் தகப்பன் நம்மளை பாதுகாத்தாங்க இல்லையா? இப்போ நாம் அவங்களுக்கு தகப்பனா தாயாக இருக்கிறோம். ஆனால் அவங்க பிள்ளைகள் எப்படி சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அதே போல் தான் தாய் தகப்பனும் அந்த சிறு பிள்ளைக்கு ஈக்குவலாக மாறிடுறாங்க. அப்போ தான் பெற்றெடுத்த பிள்ளைய எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் தாய் தகப்பனையும் பார்க்கணும். அவங்களுக்கு ஈக்குவலாக ஆக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு
தாய் தகப்பன்மார ஒரே ஈக்குவல். நமக்கு 2 பிள்ளை இருக்குதுன்னா அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா மொத்தம் 4 பிள்ளையாக நம்ம நினைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோமோ அதையே தன்னுடைய மாமியாராக இருந்தாலும் சரி மாமனாராக இருந்தாலும் சரி அந்த மனைவியானவள் ஆண்டவர் மாமனார் தானே மாமியார் தானே நினைக்காம தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் ஈக்குவலாக மாற்றிக்கணும். அவங்களுக்கு என்ன நம்ம செய்கிறோமோ அதே போல் செய்யணும். அப்படி செய்யாவிட்டா அவங்க மனசு குளிரலனா நமக்கு அது சாபமாக மாறிடுமே தவிர அது ஆசீர்வாதமாக மாறாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் செய்கிற அந்த கிரியை நிமித்தம்தான் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு நம்ம செய்கிற கிரியைன்னா நமக்கு முன்னோரை நமக்கு முதியோரை நமக்கு பெரியவங்களை தன்னை போல பிறரை நேசின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன நடக்கும் நம்ம விரும்புகிறோம்? நமக்கு நல்ல உடை கிடைக்கணும், நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம முதியோர் நம்மளுக்காக பாடுபட்டு நினச்சிருப்பாங்க. அப்போது நமக்கு அடுத்து நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே பாதுகாப்பு நம்ம தாய் தகப்பனுக்கு கிடைக்கணும். அப்போ தான் நம்ம பூமியில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்போ தான் ஆண்டவர் நீ செய்யும் கிரியைகளுக்கு, நீ கையிட்டு செய்யும் வேலைகளுக்கு, நீ போகையிலும் வருகையிலும் இருக்கிற காரியங்களுக்கு, நீ நினைக்கிற காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நமக்கு முன்னே இருக்கிற நம்முடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் அவங்களுக்கு சொன்ன பேச்சு கேட்காம அவங்க ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். நம்ம மூஞ்சை காட்டக்கூடாது, இழிச்சி காட்டக்கூடாது. ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, மருமக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாமனாரும் மாமியாரையும் தன்னை போல நேசிக்கிறோம். தன் தாய் போல கூட கிடையாது, தன்னை போல நேசிக்கணும். தன் தாயை போல கூட விடு, தன்னை போல நேசிக்கணும். தன் பிள்ளைகளை போல நேசிக்கணும். அப்போது அதே மாதிரி கணவனாரும் அந்த மாமியார் மாமனார் அவங்களையும் அப்படி நேசிக்கணும். தான் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல தான் அப்பா அம்மாவை நேசிக்கணும். இந்த காலகட்டத்தில் தான் நல்லா இருந்தால் போதும், தான் புருஷன் நல்லா இருந்தால் போதும், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஒரு சிலர் முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறாங்க, ஒரு சிலர் தனியாக போய் குடும்பம் இருந்துக்குன்னு அனுப்புகிறாங்க, ஒரு சிலர் கண்டுக்காத போயிடுறாங்க. எப்படியெல்லாம் முதியோர்கள் இந்த காலகட்டத்தில் கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வாங்கணும், நம்ம உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது, தன்னை போல நேசிக்கும் போது, தான் பிள்ளைகளில் அவங்களையும் ஒருத்தராக நினைக்கும் போது தான் நாம் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற முடியும். இல்லைனா நாம் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் பெற முடியாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும்னு விரும்புறியோ அதுதான் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னே இருந்தவங்களை நம்மளை எப்படி காப்பாற்றி இருப்பாங்கன்றதை நினைக்கலனா, நம்மளை எப்படி வழி நடத்தி இருப்பாங்கன்றதை நினைக்கலனா நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுதான் மெயின், அதுதான் முக்கியம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நம்ம கணவன் மனைவி நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு முன்னதியாக நமக்கு முதியோர தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆசீர்வாதம் தானாக சேருமே தவிர அவங்க உள்ளம் உடஞ்சதுனாலுமே அவங்க இருதயம் வேதனைப்பட்டதுனாலுமே ஈசாக்கியா என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் ஆத்துமா, அவருடைய ஆத்துமா தான் ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டாரு. அவர் கையால் ஆசீர்வதிக்கிறது, வாயால் ஆசீர்வதிக்கிறதுலாம் ஆசீர்வாதம் கிடையாது. முதியோருடைய ஆத்துமா தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். முதியோருடைய ஆத்துமா தான் யார் ஆசீர்வதிக்கணும்? நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை அவங்க ஆத்துமா தான் ஆசீர்வதிக்கணும். ஆத்துமா நினைக்கணும், பா எனக்கு பசிக்கு ஏற்ற நேரத்தில் சாப்பாடு கொடுத்தாங்கப்பா, எனக்கு நல்ல துணி வாங்கி கொடுத்தாங்கப்பா, எனக்கு பசிக்கு எனக்கு குறையே வைக்கலப்பா, என் பிள்ளைங்க என்னை நல்லா பார்த்தாங்கப்பா, என் மருமகன் நல்லா பார்த்தாப்பா, என் மகன் நல்லா பார்த்தாம்பா, என் மருமகன் நல்லா பார்த்தாம்பா அப்படின்னு அவங்க இருதயம் உள்ளம் பூரிப்படையணும். அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னு வச்சுக்கேன், ஆசீர்வாதம் தானாகவே கடந்து போயிடும். அது நமக்கு தெரியாது. முதியோர் கண்ணீர் விட்டாங்கன்னா நம்மளை குறித்து நம்மளை எதுக்கும் கேட்க வேணாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே வேண்டாம். நம்ம கிரியைகள் அவங்களுக்கு சரியில்லாத போது, பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய கிரியைகளோ இல்லை பேரமக்களுடைய கிரியைகளோ மருமகனுடைய கிரியைகளோ அவங்களுக்கு சரியில்லாத போது
அவங்க உள்ளம் வேதனை அடையும் போது நமக்கு ஆசீர்வாதம் தானாகவே நம்மளை விட்டு போயிடும். நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு சோறு போடலை, அவங்கள கண்டுக்கலை, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு விசாரிக்கலை. ஒரு ரூமில் நோயாக படுத்துருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு ரூமை ஒதுக்கி வச்சுடுவாங்க. முதியோர்களுக்கு அவங்க தனியாக ஒரு பிள்ளை மனைவி புருஷன்றது தனியாக சந்தோஷமாக பேசுவாங்க. அவங்களையும் நம்ம கூட நம்ம பிள்ளை மாதிரி சேர்த்துக்கணும், அவங்களும் மகிழ்ச்சி படுத்தணும், அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். அவங்க தனியாக ஒரு ரூமில் இருக்கும்போது எப்போ தண்ணி வரும், எப்போ சாப்பாடு தருவாங்க அப்படின்னு ஏங்குவாங்க. அவங்கள போய் விசாரிக்கணும், சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன கொடுக்கணும், விசாரிக்கணும், கவனிக்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம உடுத்து வைக்கிறோமோ, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி அவங்களையும் ஒரு கூட்டாக சேர்த்துக்கிடணும். நமக்கு 2 பிள்ளை இருந்தாலும் அது முதியோரை தம் பிள்ளைகளாக சேர்த்துக்கணும். அவங்க ஆத்மா நம்மளை ஆசீர்வதித்தா மட்டும்தான் அந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது, நம்ம ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவங்க மனசில் இருந்து வரணும். அதே போல் 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கணும். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதம் 21:6 அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளாக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அப்போது அவங்க நம்ம கையின் கிரியைகள், நம்ம ஆசீர்வாதங்கள் சரியாக இருக்குது, ஆண்டவர் ஆசீர்வச்சார்னா நம்ம என்ன பண்ணணும்னா நித்திய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்தோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்தோம், நித்திய ஆசீர்வாதம். அந்த நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம நுழையணும்னா, நித்திய ஆசீர்வாதம்னா என்ன, பரலோகம். அந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நாம் இங்கே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதம்னா எப்படி பெற்றிருக்கணுன்றத நாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நம்ம பரலோகத்தில் இடம் கிடைக்கும். இந்த பூமியிலே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் ஒன்றும் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம பரலோகத்தில் எதுவுமே இடம் கிடைக்காது. நம்ம இந்த பூமியில் கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது நம்ம ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். ஆசீர்வாதம் பெற்றுக்கணும்னா முதல்ல நம்ம குடும்பம் தான் முதல்ல ஆசீர்வாதமே. குடும்பம், அதாவது இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரெலாம் இருக்கிறாங்க, ஊழியத்தை பற்றி நான் எடுக்க வரல. முதல்ல குடும்பம் தான் முதல்ல பாதுகாக்கப்படணும். குடும்பத்துக்குள்ளவே ஒருத்தரை கவனிப்பதும், ஒருத்தரை கவனிப்பாவதும், ஒருத்தரை நேசிப்பதும், ஒருத்தரை நேசிக்காமலும், ஒருத்தர் கஷ்டப்படுத்துவதும், ஒருத்தரை அன்பு செலுத்துவதும், இப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டும் ஒரே சராமாரியான அன்பு இருக்கணும். அவங்க வேற, இவங்க வேற, அவங்க வேற, நான் வேறன்னு இருக்கும். இப்போ சில கூட்டு குடும்பம் இருக்கும், தனிப்பட்ட குடும்பம் இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் என்னை பொறுத்தன வரைக்கும் தான் பிள்ளைகளை நேசிப்பது போல தன்னுடைய பெற்றோர்களை நேசித்தாகணும். அப்படி நேசித்தாதான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் நம்ம நித்திய ஆசீர்வாதம்னா பரலோகம் போக முடியும். சும்மா தேவையில்லாமல் இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற முதியோர்களுடைய மனதை வேதனைப்படுத்திட்டு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இருக்க முடியாது. நம்ம எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் வாங்க முடியாது, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் வாங்க முடியாது, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் வாங்க முடியாது. எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. அதனால் நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சிகரமாக இருக்க இந்த நேரத்தை முடிக்கிறேன். இயேசு நாமத்தில் நாம் இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசுவே, இவ்வளவு நேரம் ஆசீர்வாதங்கள் எத்தனையோ இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பார்ட், ஒரு சின்ன விஷயத்தை குடும்பத்துக்குள்ளே எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே எங்களோடு பேசின தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு பகுதி, ஒரு பார்ட்டு இந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தினால அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், அநேக அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரே முதல்ல நம்ம குடும்பத்தில் ஆண்டவரை எப்படி இருக்கிறோன்றத நம்ம யோசித்து பார்த்து குடும்பத்தில் சரியாக நடக்கணும். அதுக்கப்புறம் தன்னுடைய கிரியைகளில் சரியாக நடக்கணும், முதியோரிடத்துல சரியாக நடக்கணும். அப்போ தான் நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது, இதெல்லாம் சரி இருந்தால் தான் நம் பரலோகத்து நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாமத்தில் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா,
சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.